பெட்டர் தென் அட்வென்ச்சர். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் கிராஃப்ட் பேஸ் பண்ணது தான். அஃப்கோர்ஸ் இந்த மாடு தான். இந்த மாடு எதுலேருந்து பேஸ் பண்ண வெர்ஷன்னா பீட்டா 1.7.3 அந்த வெர்ஷன் தான் வந்து இருக்கலே ஃபேமஸானது. ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் விளையாண்டு இந்த வெர்ஷன் நல்லா இருக்குது பெட்டராக இருக்குதுன்னு சொல்ல தான் அந்த வெர்ஷன். ஸோ அந்த வெர்ஷன் மூலிமா க்ரியேட் பண்ணப்பட்ட மாடு தான் வந்து பெட்டர் தென் அட்வென்ச்சர். பெட்டர் தென் அட்வென்ச்சர்னா என்னென்னா லேட்டஸ்ட்டான வெர்ஷன். இப்போ 1.2.1 இருக்குல்ல, அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஆனால் வந்து நம்ம பெட்டராக இருக்கும். அதனால தான் இது வெரி பெட்டர் தென் அட்வென்ச்சர். நம்ம அட்வென்ச்சர் அண்ட் பெட்டர். ஸோ ஆமாம். ஸோ இது மாட் பேக்கு டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இது தமிழில் ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி தமிழில் யாரோ ட்ரை பண்ணதில்லை. அப்படி ட்ரை பண்ணியிருந்தாலும் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுவான்னு தெரில. இப்போ என்ன சொல்லிக்கிறேன், இது வந்து எந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் ஆகும்னு தெரில. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் ஒரு வேறு லெவலு ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் போட்ட கண்டென்ட்டே வந்து அது வந்து அவங்க வந்து ஃபேமஸாக இருக்கனால தான் அது ஃபேமஸ் ஆகும். அந்த கண்டென்ட் தமிழில் போட்டால் இது வந்து ஸ்மால் யூடியூபர்ஸ் போட்டால் அது ஃபேமஸ் ஆகாது. ஸோ அதனால மொதல் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. வாய்க்குழந்தை மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் பேச முடியுது. ஸோ பார்க்கலாம் நம்மளால சர்வை பண்ண முடியுதுன்னா. அஃப்கோர்ஸ் நான் இதை 4th டைம் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த லேப்டாப்பில் தான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா என் லேப்டாப்பில் நோ ஃபேன் ப்ரோ. அதில் ஃபேனே இல்லை. 100% CPU யூசேஜ் வந்து ஆகும். ஸோ அதனாலே வந்து நான் இந்த வருஷம் எப்படியாச்சும் நல்ல லேப்டாப் வாங்கி நான் சேர்த்து வச்சு எப்படியாச்சும் நல்ல லேப்டாப் வாங்க நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிறேன். ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட நான் உடனே நின்றுது, அப்பப்போ செத்து போயிடுவேன். ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நார்மல் மோடு இருந்தாலே கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம டேரெக்டாக வந்து வீடியோவுக்கு போயிடலாம். ஸோ ரொம்ப கோல்டு போச்சு, என்னால் பேசவே முடியல. அதனால தான் வந்து என்னால் வீடியோவும் கரெக்டாக வந்து போட முடியல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கரெக்டாக வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஸோ இதுதான் பெட்டர் தென் அட்வென்ச்சர் மாடு. ஸோ நான் வந்து இப்போ பிஸ்னம் லான்ச்சரில் தான் வந்து ஏற்றினேன். ஸோ படி கரெக்டாக நியூ வேர்ல்டு கொடுக்கலாம். வேர்ல்டு நேம் வந்து என்ன கொடுக்கலான்னா என்ன கொடுக்கலாம், வாவ் ப்ளூன்னு வைக்கிட்டா. எஸ், வாவ் ப்ளூன்னு வைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வேறு பேர் வந்து தரல. ஸோ அதனால் வந்து வாவ் ப்ளூ. ஸோ இதில் வந்து சீட்ஸ் நம்மளால் போட முடியும். அதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட மாட்ஸ் இருக்குது. சர்வைவரு, கிரியேட்டிவ், ஆட்கூரு, அப்புறம் அட்வான்ஸு. ஸோ இது வந்து செட்டு வேர்ல்டு டைப்பு. ஸோ நீங்கள் வந்து ஏகப்பட்ட வேர்ல்டு டைப் வச்சுக்கலாம். கிளாசிக்னா வந்து பீட்டாவோட இது இன்டெஃப்னா அந்த இயர்லியோட இன்டெஃப்பு, ரெட்ரோனா அந்த ஆல்ஃபா 1.12.0.1, ஸ்கை பிளாக்னா வந்து வெறும் ஒரே ஒரு ஐலாண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வந்து எம்டினா வந்து இந்த சூப்பர் ஃப்ளாட்டு மைகா பட்டர் இந்த ஜாவர்ஷன் இருக்க மாதிரி அது ஒரு வேர்ல்டு. அப்புறம் டி பக்கிங் தான் வந்து பிளாக் வந்து டெஸ்ட் பண்ணுறது. ஸோ டிஃபால்ட்டாக வைக்கிறேன். அப்படி இந்த இதுக்கான கொடுத்துட்டே வைக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் டிஃபால்ட்டாகவே வைக்கிறேன். ஸோ சீடு வந்து நான் வந்து இந்த சீடு நம்மளால் விற்க முடியல. ஸோ அதனால் வந்து அவனுக்கு கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ணி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆச்சு. நாங்கள் பேர்ட்ஸ் பயமெல்லாம் ஸ்பான் ஆகிருக்கோம். இங்கே ஸ்பானாலே வந்து வழங்கிடும். ஸோ இங்கே தான் ஃப்ளவருக்கு க்ளவுட் சைல்டு. இது என்னங்க, சாரி நான் தப்பாக மிஸ்டேக் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ளவர் உடச்சா நம்மளுக்கு 3 கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ரோஸு வழக்கம் போனால் நம்மளுக்கு வந்து ரோஸு கிடைக்குது. ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் லாக் எடுக்கலாம். இது வந்து வீடியோவுக்கு போகிற நான் அதுக்கிட்டே சொன்ன மாதிரி தான். எல்லாட்டும் ரெக்கார்ட் பண்ணாலே ஒரு மாதிரி மயிறு மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதை மட்டும் மனசிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். செகண்ட் சான்ஸ் எனக்கு கொடுங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பேர்ட்ஸ் லாக் என்னென்னா ஒயிட்டுன்னு போட்டிருக்குது. பேர்ட்ஸ் லாக் தான் போட வேண்டியது. ஆனால் ஏன் ஒயிட்டுன்னு போட்டுக்கிறதால. ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி கிராஃப்டிங் டபுள் ஸ்டிக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிராஃப்டிங் டபுள் கீழே போட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்டிக்கை எடுத்து நம்ம என்னென்ன கட்டணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பியாக் செய்யணும். ஐயோ தப்பு வைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து நான் வந்து ஒரு பியாக் செஞ்சுக்கிட்டேன். இப்போதைக்கு வந்து பிக்கெக்ஸ் எடுத்து நான் போய் மீனாக்கி மீன்ற பாருங்க, சாரி கைஸ் வாய் ரொம்ப குழம்பு மன்னிச்சிக்கோங்க, கீழே வைக்கலாம். இதுன்னு ஒரு வித்தியாசமான பிளாக்காக இருக்குது. உங்களோட ஃபஸ்ட்டு வித்தியாசமான பிளாக்கு கார்பல் கிரேட். அதாவது வித்தியாசமான பிளாக் இருக்குது. ஆனால் இதை வச்சு நம்மளால் ஸ்டோன் டூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதை நினைக்கும் போது நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்டோன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம டூல்ஸ்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து வேர்ல்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்து டக்குன்னு இருட்டாயிரும். அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இன்னொன்று இது வந்து ஒரு மாடல்னால டிஃப்ரெண்ட்டு ரெசிபிஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படிலாம் அந்த ரெசிபிஸ்லாம் கிராஃப்ட் பண்ணுறதுன்னு. பை நம்ம வந்து பேசிக்கான விஷயத்த நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பிகாக்ஸ் செஞ்சுக்கிட்டேன். பிகாக்ஸு பர்னட் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு ஆக்ஸு, அப்புறம் வந்து ஒரு ஸ்வாட் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளால் வந்து நம்ம வந்து வேட்டை ஆடணும். இன்னொன்று இந்த பீட்டா 1.7.3 தானே மாடு க்ரியேட் பண்ணியிருக்காங்கனால ஒரு ஹார்ட் பார் இல்லை, வெறும் நம்மளுக்கு எழுத்து மட்டும்தான். அப்போ எப்படி ப்ரோ
செத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டு கம்மியாக இருந்தால் எப்படி ப்ரோ ஹீல் பண்ணுவீங்கன்னு அதுக்கு நம்மளுக்கு இருக்கவே இருக்குது பண்டிக்குட்டி அடிச்சோன்னா நம்மளுக்கு மீட் கிடைக்கும். இது நாங்கள் கவு வித்தியாசமாக இருக்குது, சாவு இது அடித்தா நமக்கு எதாவது கிடைக்காது, லெதர் தான் கிடைக்கும். இந்த மாடை வந்து கவ்வு ஷீப்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது. பண்டி கூட ஏதோ வந்து சாணியில் வந்து நடந்து போன மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாடு கிரியேட்டர்ஸ் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி லேக் அடிக்க தெரியல, என்ன ரெக்கார்ட் பண்ணுறதுனால லேக் அடிக்க தான் செய்யும். அதை நான் போப்போ உங்களுக்கு சரி பண்ணி விட்டுறேன், டோன்ட் வரி. ஸோ இந்த ஃப்ளவர் வச்சு என்ன கிரியேட் பண்ண முடியுது பார்த்தேன், இந்த பர்பிள் டை கிரியேட் பண்ண முடியுது. ஸோ நான் போயிட்டேன். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஐலாண்டு கிடைக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா ஐயோ கீழே போட்டேன். ஏதாச்சும் ஐலாண்டு கிடைக்கிறோமோ நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வீடு கட்டி நம்மளால் வாழ முடியும். ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம ஒரு ஐலாண்டை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஐலாண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என்னென்னா டக்குன்னு என்னோடய ரெக்கார்டிங் வந்து க்ராஷ் ஆகிடுச்சினால அந்த நாங்கள் ஐலாண்டு போனதே ரெக்கார்ட் ஆகலை. ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்கிட்ட தான் போட்டு கிராஃப்ட் பண்ணேன். அங்கேருந்து போனேன், போட்டை கிராஃப்ட் பண்ணி போனோடனே அங்கே ஒரு ஐலாண்ட் இருந்தது, நல்லாவே சூப்பராகவே இருந்தது. ஸோ அங்கே போய் நான் வீடு கட்டிட்டேன். இன்னொன்று வந்து நான் செத்துட்டேன்றதுனால வந்து நான் வந்து திரும்பி வந்து வீட்டுக்கு போகணும். இப்போ வந்து ரெயினாக வேறு ஆகிக்கிட்டு இருந்தது, மழை வேறு பொண்ணத்தனமாக பெஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்படி தான் வீட்டுக்கு போக போகிறேன்னு வேறு தெரியல. ஏன்னா வந்து மழை பெஞ்சாலே வந்து மாப்ஸில் வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து எப்படி வச்சு நம்ம தாக்கு பிடிச்சி நம்ம வந்து பே ஆகணும். ஸோ இன்னொன்றுங்க, இவ்வளோ கிட்ட போனாலே வந்துடும். ஸோ நான் ஸ்டார்டர் பேஸ் கூட கட்டி வச்சுட்டேன், நான் வந்து மாப்ஸில் அவளுக்கு போகக்கூடாதுன்னு. ஸோ அதனால் ஸ்கெலிட்டன் வந்ததுனால நான் வந்து செத்துட்டேன். அது வேகமாக அம்பு விட்டானால செத்துட்டேன். ஸோ நம்மளோட டூல்ஸ்லாம் வந்து எடுத்துடலாம், டூல்ஸு டயலாக எடுத்துடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பிளான் என்னன்னா ஒரு வீடு கட்டணும், பெட்டு செய்யணும். அதுதான் நான் எப்படி நான் செய்ய போகிறேன்னு தெரியல. ஸோ வந்து நம்ம கரெக்டான இந்த ஸ்வாடெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸ்கெலிட்டன் வந்தாலே ஒரு மாதிரி கடுப்பாக தாங்க ஏற்றுறோம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன திரும்ப பண்ண போகிறேன், இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் ஆடெலாம் வேட்டையாட போகிறேன். ஏன்னா நம்மளால் நார்மலாக வந்து பெட்டு நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து ஜாம்பி அடித்து அதுக்கு ஒரு டாய் மாதிரி கிடைக்கும், அதை வச்சு ஒரு முள் அப்புறம் வந்து பிளாங்க்ஸு அதுதான் நம்மளால் செய்ய முடியும். அங்கே ஒரு ஐலாண்டு பார்த்தேன், சரி அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். ஆனால் அங்கே வந்து ஓரஞ்சு லாக் இருந்தது. ஆனால் வந்து உட்டெலாம் வந்து நல்லா தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டால் நம்மளால் வந்து இங்கே எடுத்து வந்து செஞ்சுக்க முடியும். அதை எடுத்து பார்த்தேன், லாகையும் வந்து செஞ்சு பார்த்தேன். லாகு எம்டிஸ் லாகுன்னு கிடச்சிருக்கு. அப்புறம் பிளாங்க்ஸாக செஞ்சால் ஆரஞ்சு உட்டன் பிளாங்க்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதே எடுத்துக்கிட்டு இது வேணாம், ஏன்னா எனக்கு ஆரஞ்சு கலர் நிறைய எனக்கு பிடிக்காது, ஆரஞ்சு கலர் பிடிக்காது, எனக்கு பிளாக் கலரே பிடிக்காதுங்க, எனக்கு பிளாக் கலரே பிடிக்காது. ஸோ அப்புறம் வந்து நான் வந்து இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஒரு வேளை வீடு கட்ட வேறு பிளான் பண்ணிட்டேன்னா அதனால் வந்து டக்குன்னு சார்கோல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் ரெசிபி புக்கு. நீங்கள் வந்து ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கீபோர்டில் உங்களால் ரெசிபி புக்கை வந்து பார்த்துக்க முடியும், என்னென்ன வந்து கிராஃப்ட் பண்ண முடியும்னு. அப்புறம் வந்து நான் சார்கோல் எடுத்துக்கிட்டேன். ஸோ சார்கோல் எடுத்து நான் வந்து டார்ச் செஞ்சுக்கிட்டு நான் போய் வெளியே போய் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டுக்கு வச்சிடறேன், ஏன்னா வீட்டுக்கு எந்த மாம்சம் வந்து ஸ்பான் ஆகக்கூடாதுனால. ஸோ அதனால் வந்து வெளியே ஃபுல்லாக நான் வந்து டார்ச் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வச்சு முடித்தோடனே வந்து ஒரு ஐயோ இது பேரே மறந்துட்டேங்க, ஷவலை வந்து செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடு ஐயோ நீங்கடா வந்த அட ஸ்பைடரு சாவுடா என்னங்க இவன் கண்ணு என்னங்க ப்ளூ கலரில் இருக்குது, அதான் சொல்லலை வித்தியாசமான மாப்ஸ்லாம் இதில் இருக்குது. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் இருக்குமா எனக்கு தெரியல, பார்க்கலாம் நம்ம போக கேம்ஸில் பார்க்கலாம். இந்த கேமை நம்மளால் பீட் பண்ண முடியுதானே, அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிடைக்கணும். ஸோ அப்புறம் வந்து நான் வந்து ஷவலை கிராஃப்ட் பண்ணோடனே நான் வந்து இடத்த வந்து கொஞ்சம் டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஜாம்பி இருக்குது, அந்த ஜாம்பி அடித்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தேன், அதில் வந்து டாய் கிடச்சிது. இந்த டாய் வந்து நம்மளால் பெட்டு செய்ய முடியும், அப்புறம் வேறு ரெசிபி செய்ய முடியும். அப்புறம் க்ரீப்பர் வந்து வழக்கமான வந்து வெடிச்சு விட்டான். ஸோ இது ஒரு மாதிரி கடுப்பேற்றுதுங்க கீப்பரு. ஸோ ஆமாம் வரும்போது அப்படியே வெடிச்சு விட்டுறான், கடுப்பாகுது. அப்புறம் வந்து நான் வந்து பெட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பெட்டு செஞ்சு நம்மளால் வந்து ரீஸ்பான் பண்ணி வந்து செட் பண்ண முடியும். ஒரு உள்ளு அப்புறம் ஒரு 3 பிளாங்க்ஸு அந்த ஜாம்பி கடையில் அடித்தா அது ஒரு இது மாதிரி கிடைக்கும், டாய் மாதிரி. அதை எடுத்து தான் நம்மளால் வந்து செஞ்சிட முடியும். அப்புறம் நம்ம வந்து தூங்கிட்டோடனே நம்மளால் வந்து ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் வாழ்க்கையை வந்து ஓட்ட வேண்டும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மாப்ஸுன்னு, அந்த ஒரு நாள் அவ்வளோ மாப்ஸ் வந்துடுது. ஸோ நான் வந்து நார்மல் மோடை தான் வச்சுருந்தேன், ஈஸி மோடை வைக்கல. அது வந்து எப்படி மாற்றுறது எனக்கு தெரில. அப்புறம் நான் மாற்ற வேணாம் சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ அப்புறம் வந்து நான் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுக்கான டைம் பாக்ஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நார்மலான டைம் பாக்ஸ் தான், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
போய் நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ் மெனுவை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ மாடல் ஒன்று வரும். அந்த ஃபோட்டோ மாடல் தட்டிங்கன்னா உங்களால் வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்னென்ன கட்டிங்க, என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, எங்கெங்கே இருக்கீங்க உங்களால் பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டினேன் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்மளால் ரொட்டேட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஒரு மாதிரியாக இருக்கும். ஜூம் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். அதை தட்டி நம்ம பார்த்தோன்னா நம்ம வீடு தெரியும். ஆக்சுவலி நம்ம வீடு வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ப்ளூ கலரும் ஒயிட் கலர் தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை அடுத்த வீடியோவில் பண்ணும்போது தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இங்கே வந்து ஷேடஸ் டிஃபால்ட்னு இருக்கும். இந்த ஷேடஸ் டிஃபால்ட் நீங்கள் தட்டிங்கன்னா ப்ளூப்பரு, ஷேடோ அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இது வந்து ஷேடர்னால இப்படி மைன்கிராஃப்ட் ஷேடர் போட்டு தான் விளையாடுவீங்களா, அதே ஷேடர் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வீடியோ பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஏன் அந்த ஃபியூச்சர் கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். தரல எனக்கு, பார்க்கலாம். ஸோ அவங்க கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இதில் உங்களால் டைம் அண்ட் டேலாம் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃப்ராகெல்லாம் செட் பண்ணிக்க முடியும். டேக்கு ஸ்க்ரீன்ஷாட் உங்களால் வந்து ஃபோட்டோ கூட எடுக்க முடியும். அதை எடுத்து உங்களோட தமிழெல்லாம் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோக்கான மாடு தான். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏகப்பட்ட இடத்துல வாய்க்கொலை இருக்கும். ஏன்னா வந்து என்னால் வந்து சுத்தமாக என்னால் பேச முடில. என்னால் பேச முடில. ஸோ இன்னொன்று இந்த கேமில் அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இதேமாதிரி உங்களோட ஆசை கண்டினியூ வேணால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து எனக்கு ஸ்டடீஸு இந்த எக்ஸாம்லாம் ஓடிக்கிறனால நான் சரியாக வீடியோ போட முடியல. இந்த 3 நாள் வீடியோ வருது. இப்போ 4 நாள் கழிச்சு தான் வீடியோ வருது. ஸோ அதை நான் பார்த்து பண்ணி விட்றேன். ஸோ இதோட உங்களை அடுத்த பார்க்குறேன். ஸோ டேக் கேர், பாய். இதோட வந்து நெக்ஸ்ட் வீடியோ